பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருடைய அன்பு பிரசன்னத்தை ரசிக்கிறவர்கள் சிலர் இருக்கிறார்கள், ருசிக்கிறவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அதனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒரு ஜனங்கள் இருக்கிறார்கள், நம்பிக்கை கொடுத்து பேசுகிறவர்களும் இருக்கிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக யாரெல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார்களோ, அதுவும் தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவர்கள் என்று ஆண்டவர் சொல்லிக்கிறார். கர்த்தர் மேல் அவ்வளோ ஒரு பாசம். 4 பேர் அந்த ஓட்டை திறப்பாக்கி மேலேருந்து ஒரு கயிறை கட்டி ஒரு சகோதரனை கீழே இறக்குறாங்க. ஏன்னா கீழே உள்ளே போக முடியல, அவ்வளோ கூட்டம். அங்கே ஏசப்பா அந்த இடத்துல இருக்கிறார். அவரை பார்ப்பதற்கு முடியல. அவருடைய விசுவாசத்தை பார்க்குறார், நம்பிக்கையை பார்க்குறார். ஏன்பா இவர்கிட்ட கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு அந்த படுத்திருந்தவரும் சொல்லலை. ஆனால் அந்த இடத்துல அவர்களை கட்டி இறக்குறாங்க. அவர் உள்ளே இறங்கினதுக்கப்புறம் அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து இந்த பிள்ளைக்கு அற்புத சுகத்தை கொடுக்குறார். ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். இன்று நாம் யாரையாவது ஆண்டவருடைய சமூகத்தில் கூட்டிகிட்டு கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கும் போது அவர்களுக்கு முதலாவது அந்த நம்பிக்கை இருக்கணும். அவங்க ஸ்பாட்டில் இருக்கணும் இல்லையா? ஒரு தாயார் வராங்க, தொடர்ந்து நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி சீஷர்கள் அவளை போக வேண்டும், அவள் விரும்புகிறாளே, நான் யாருக்காக வந்தேன்? நான் இஸ்ரவேல் வீட்டுக்காக வந்தேன், அந்நிய ஜனத்துக்காக இல்லை. பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளை போடுகிறது நல்லதில்லைன்னு ஏசப்பா சொன்ன உடனே மேஜையிலேருந்து விழும் துணிக்கைகள் நாய்கள் தின்னுமே என்று சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. உன் விசுவாசம் பெருசுமா அப்படின்னு சொல்லி உடனே அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை கற்று செய்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஒன்று ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவங்கள ஆண்டவர் பக்கத்தில் கொண்டு வந்து நிற்கணும். இன்றைக்கி நான் இவங்களுக்காக ஜெபம் பண்ண, என் ஜெபத்தை கற்று கேட்கல, எனக்கு அற்புதம் செய்யலை, அதிசயம் செய்யலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா யாருக்காக பண்ணணுமோ அவங்க அந்த இடத்துல இருக்கணும். எனக்கு பிரியமானவர்களே, அந்த பாடையில் கொண்டு போகிறாங்க. அந்த பையன் கிட்டத்தட்ட சின்ன வயசு. அந்த தாயார் கைம்பெண், ரொம்ப கஷ்டமான சூழல். ஊரில் வெகு ஜனங்கள் போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தான் ஆசையாக வளர்த்த அன்பு பிள்ளையை அடக்கம் பண்ண போகிறாங்க. அந்த ஏக்கமாக கண்ணீரோடு புலம்பலோடு வந்துட்டுருக்காங்க. அந்த இடத்துல ஆண்டவர் வருகிறார். அந்த பாடையை தோடுறாரு, சுகம் உண்டாச்சு. எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் பிதா மேல் நம்பிக்கை வைத்து தனக்கு கொடுத்துருக்கிற அந்த கிருபைகளை பார்க்கிறார். பாடையை தொட்ட உடனே ஒரு வல்லம் அந்த பாடையில் இறங்குகிறது, ஒரு கிருபை உண்டாகிறது, மறுபிறப்பு அந்த பிள்ளைக்கு வருகிறது. சில நேரத்தில் மற்றவர்கள் இருக்க வேண்டும், சில நேரத்தில் நமக்குள்ளே அது கிரியை செய்ய வேண்டும். சின்ன விஷயமா பெரிய விஷயமோ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைங்க. அநேக விஷயங்களை நான் சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை பலப்படுத்துகிற தெய்வம் இருக்கிறார். ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்கேன், ரொம்ப வேதனையில் இருந்திருக்கிறேன். சில நேரத்தில் நான் அவரை நோக்கி பார்க்கும்போது அந்த அன்பான ஆசீர்வாதத்தை சுரந்து கொண்ட நேரங்களும் காலங்களும் எத்தனையோ உண்டு. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. ஆண்டோடைய அன்பை நோக்கி பாருங்கள், அவருடைய பாசத்தை நோக்கி பாருங்கள், அவருடைய நேசத்தை நோக்கி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. அவருடைய ஆசீர்வாதம் உங்களை நிரப்பும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டுக்கிற மனுஷன் பாக்கியவன் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஏசப்பா இந்த வார்த்தை மூலமாக உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. கிருபை தாங்கட்டும். ஒவ்வொருத்துக்கும் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும். இரக்கம் செய்யும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.